அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைஞ்சுக்கிட்டு வருது. பல நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் வான் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஈரானோட முக்கிய பகுதிகளை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க. இப்படியான சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல லேசர் ஆயுதங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் களமிறக்கி இருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள்ல தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி அமெரிக்க விண்வெளி படையும் களத்துல இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள்ல அதிநவீன போர்க்கப்பல்கள், ரேடார் அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. 10,000 கோடி மதிப்பிலான இந்த தளவாடங்களை வெறும் சில லட்சங்கள் மதிப்பிலான சின்ன சின்ன ட்ரோன்கள் மூலமா ஈரான் தாக்கி அழிச்சாங்க. இதனால அமெரிக்கா பெரும் நஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு வந்துச்சு. இப்படியான சூழல்ல தான் லேசர் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு அமெரிக்கா அனுப்பி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மத்திய கிழக்கு கடற்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை ஹீலியாஸ் அப்படிங்கக்கூடிய லேசர் ஆயுத அமைப்பு களமிறக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்க ஊடகமான நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஹீலியாஸ் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த லேசர் ஆயுதம். ஈரானோட ட்ரோன்கள் காத்துல பறந்து வரும்போதே அதை கண்டுபிடிச்சு அதி தீவிரமான லேசர் லைட் பீம் அனுப்பி ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாம இது மின்சாரத்துல இயங்கக்கூடியது. ஏவுகணைகள் தயாரிக்க ஆகக்கூடிய செலவு கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய நிலைமையில விலை மலிவான மற்றும் கரண்ட் பில் மட்டுமே செலவு கொண்ட லேசர் ஆயுதங்கள் ஈரானுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. இந்த லேசர் ஆயுதங்கள் ஒளியின் வேகத்துல போறதுனால எதிரி நாட்டோட வான் ஆயுதங்கள் தப்பிக்க முடியாம போயிருது. அதே மாதிரி மின்சாரம் இருக்கக்கூடிய வரைக்கும் லேசர் ஆயுதங்களை எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். ஏவுகணைகள் மாதிரி தீந்து போகக்கூடிய அபாயமும் கிடையாது. அதே மாதிரி அமெரிக்க விண்வெளி படையும் போர்ல களமிறக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஏவுகணைகளை ஏவுன அடுத்த நொடி முதல் அதை கண்காணிச்சு விண்வெளி படை தாக்கி அழிச்சுக்கிட்டு வருது. செயற்கைக்கோள்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சார்கள் மூலமா ஏவுகணைகள் ஏவுதளமும் கண்காணிக்கப்படுது. இது மூலமா போர் தொடங்கின முதல் 3 நாட்கள்ல மட்டும் 1700 இலக்குகள் அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட 200 பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது.